ஹாய் வணக்கம். இடியாப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதனோட ப்ராசஸ் தான் அப்பப்பா அப்படின்னு சொல்லி இடியாப்பத்தை உங்களோட மெனுவிலேருந்து ஸ்கிப் பண்ணுற ஆளாக நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்மளை மாதிரி உள்ளவங்களுக்காகவே டபுள் ஹார்ஸ் அப்படிங்கிற பிராண்டில் ஈஸி இடியாப்ப பவுடர் கிடைக்கிது. இந்த பிராண்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இடியாப்ப பத்திரி, ஆப்ப பத்திரி, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது இந்த ஈஸி இடியாப்ப பவுடர். ஸோ மறக்காமல் இது மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் நமக்கு தேவையான அளவு மாவை விட்டு நார்மல் வாட்டர் விட்டு பசைஞ்சாலே போதும், சூப்பராக வந்துடும். ஸோ இன்றைக்கி நான் என் ஃபேமிலிக்கு 2 கப் அளவு இதில் மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தண்ணியும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கப் நான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான சால்ட் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாதிரி அந்த அளவுக்கு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக பசைஞ்சு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட போகிறோம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாவை எடுத்து குட்டி போர்ஷன்ஸாக மாற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு இடியாப்ப அச்சில் வச்சு நம்ம இடியாப்பம் பிழிய போகிறோம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக வருதுன்னு. ரொம்ப டைட்டாக இல்லை, எனக்கு கைக்கு பெயின் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக அழகாக வருது. ஒன்ஸ் இது ரெடியானதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. ஸோ அதில் இதை நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சா போதும், நம்மளோட இடியாப்பம் சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.